உள்ள காம்பவுண்ட் சுவர் தெரியுதா, இதுதான் வந்து உள்ளதான் மக்பரா இருக்கு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மிகப்பெரிய ஒரு சஹாபியா இருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனோடு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு சஹாபியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஹிதமத் செஞ்சிருக்காங்க, நிறைய பணிவிடைகள் செஞ்சிருக்காங்க. அதாவது தஹஜ்ஜுத் நேரத்தில் தண்ணி எடுத்து வைக்கிறது, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ஹிதமத் செஞ்ச காரணத்தால் அவங்களுக்கு வந்து நிறைய துவா செஞ்சாங்க. சொல்லலாம் நல்ல முக்கியமாக ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் இவருக்கு வந்து கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவார் துவா செஞ்சாங்க. இன்னைக்கு கூட வந்து திருக்குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனங்கள் நமக்கு அர்த்தம் விளக்கம் புரியல அப்படின்னா அவங்களுடைய விரிவுரை தஃப்சீரை தான் எடுத்து பார்ப்போம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் ரொம்ப ஒரு பிரபலமான சஹாபி. குர்ஆனோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை நம்ம பலப்படுத்தணுன்றது இது போன்ற இடங்களில் வரும்போது ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் காலகட்டத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் எந்த பக்கமும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவையே விட்டுட்டு தாயிஃபுக்கு வந்தாங்க. தாயிஃபுக்கு வந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மரணித்ததாகவும் சில செய்திகள் குறிப்பிட்டு. இப்போ அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குர்ஆனோடு கொண்ட ஒரு ஆழமான தொடர்பின் காரணமாக அல்லாஹ் பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். யாரெல்லாம் குர்ஆனோடு தங்களுடைய தொடர்பை பலப்படுத்திக் கொள்வார்களோ அல்லாஹ் ஒரு பெரிய கண்ணியத்தை கொடுக்கும். அதாவது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு முஸ்லிம், அதாவது ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவர் வந்து முஸ்லிமா இருந்த காரணத்தால ஏதாவது ஒரு நாள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார். நிரந்தர நரகங்கள் கலிமா சொன்ன முஸ்லீம்களுக்கு கிடையாது. யார் அல்லாஹ்வை மறுத்துட்டாங்களோ, ஷிர்க் வச்சாங்களோ, இணை வைத்தாங்களோ நிரந்தர நரகம்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு பாவம் செஞ்சவர் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டான். முஸ்லீம் இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டாரு. இப்போ நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை தூக்கி வெளியில போடுறான். வெளியில போட்ட உடனே அந்த முஸ்லீம் பார்க்குறாரு, உடம்பெல்லாம் நரகத்தில் இருந்தா உடம்பு எப்படி இருக்கு, கறிக்கட்டையா இருக்கு. அவர் நல்லா அந்த துவா செய்கிறாரு, உடம்பெல்லாம் வந்து கறிக்கட்டையா இருக்குது, என் உடம்பை மட்டும் நீ கொஞ்சம் அழகா ஆக்கிரு, எல்லாம் என்னை பார்க்குறாங்க, என் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு அல்லாட்ட துவா கேட்குறாங்க. அல்லா தஆலா அந்த துவாவை அங்கீகரித்து அவருடைய உடலை ஆள் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. இப்போ பார்ப்பாரு, தூரத்தில் ஒரு மரம் தெரியும். மரம் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அல்லாட்ட கேட்பார், யா அல்லாஹ் நரகத்தில் இருந்தால் என்ன வெளியில் கொண்டு வந்த, கறிக்கட்டையாக இருந்த உடம்பை நல்லா ஆக்கிட்டு அந்த மரத்துடைய நிழலில் மட்டும் விட்டுது, நான் மரத்துடைய நிழலில் இருந்துட்டு அப்படியே என்னுடைய காலத்தை நான் கழிச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். எப்பா ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே போறியே, முதல்ல உடம்பு சரி பண்ண சொன்னேன், சரி பண்ணியாச்சு, இப்போ இன்னொன்று கேட்குறியே, இல்லை நான் இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி, நான் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்து அவன் அந்த மரத்துடைய நிழலில் விட்டுருவான். இது ஒரு நீண்ட ஹதீஸ், நான் சுருக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஷார்ட்டா. மிஷ்காத் ஷெரீஃபில் வரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்து சொன்ன ஹதீஸ் ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ் கொண்டு போய் ஒரு மரத்துடைய நிழலில் விட்டுருவான். மரத்துடைய நிழலில் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். தூரத்தில் இன்னொரு மரம் தெரியும், அதில் எழுதப்பட்டிருக்கும் அந்த மரத்தினுடைய கனிகள் ஒவ்வொரு கனியும் 11 சுவை கொண்டது. ஒரு ஆப்பிள் இருக்கு சொர்க்கத்தில், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அதில் 11 ஃப்ரூட்ஸுடைய டேஸ்ட் இருக்கும். ஆப்பிளாகவும் இருக்கும், ஆரஞ்சு மாதிரியும் இருக்கும், எல்லா விதமான சுவைகள் 11 கனிகளை சுவைத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரே ஒரு ஃப்ரூட். அப்போ அதில் எழுதப்பட்டிருக்கும் இந்த மரத்துடைய கனிகள் வந்து 11 சுவை கொண்டது. இவன் அல்லாட்ட துவா செய்வான், யா அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட என்னை விட்டுட்டேன், அப்படியே அந்த கனிகளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துருவேன், இதுக்கு மேலே இதற்கு மேலே ஒன்று நான் எதுவும் கேட்க மாட்டேன் துவா செய்வேன். சரி, நல்லா துவாவையும் கபூல் செஞ்சு அவனை கொண்டு போய் அடுத்த மரத்தில் நல்லா விட்டுருவான். இப்போ அந்த மரத்தில் இருந்து அந்த கனிகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்க்குற பழக்கம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது சொர்க்கத்துடைய கதவு தெரிஞ்சுட்டு அடுத்து கேட்காம இருப்பாப்லையா, அல்லாட்ட அப்ளிகேஷன் போட்டாச்சு, யா அல்லாஹ் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நரகத்தில் இருந்தேன், மரம் வரைக்கும் வந்துட்டேன், அப்படியே கொஞ்சம் நீ எங்க சொர்க்கத்துடைய வாசல்ல விட்டுட்டேன், நான் சொர்க்கத்துடைய வாசல்ல உட்கார்ந்து அங்கேயே காலத்தை கழிச்சிருவேன், நீங்க சொர்க்கத்துடைய வாசல்ல மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா கேட்பேன்.
அல்லாஹு தாலா அந்த துவாவையும் கபூல் செஞ்சு அவனை கொண்டு வந்து எங்க விட்டுருவான்? வாசல். சொர்க்கத்துடைய உள்ள எட்டி எட்டி பார்க்கற சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு? உள்ள எட்டி எட்டி பார்க்கறாரு சொர்க்கத்துல என்ன இருக்கு? சொர்க்கத்துடைய இதெல்லாம் தெரியுது. பார்த்த உடனே சொர்க்கம் அப்படின்னு நம்ம கற்பனைக்கு ஒண்ணு வரும். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, எந்த கண்களும் கண்டிராத மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் கேட்டிராத, கற்பனைக்கு எட்டாததுதான் சொர்க்கம். நமக்கு அப்படியே பெருசா ஒரு வேலி போட்டு மரங்கள் இருக்கிற மாதிரி கனிகள் தொங்குற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு கற்பனை. அந்த கற்பனைக்கு எல்லாம் மேல இருக்கும் சொர்க்கம். மனித கற்பனைக்குள்ள வராது, கொண்டு வர முடியாது சொர்க்கத்தை. அது அல்லாஹ் அங்க தரும்போது தான் தெரியும் சொர்க்கத்துடைய இன்பங்கள் எப்படி இருக்கும். இப்போ இவர் உள்ள சொர்க்கத்துக்குள்ள பார்க்குறாரு. பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வாசல் வரைக்கும் வந்துட்டேன், கதவை திறந்து விட்டுட்டா உள்ள போயிட்டு வெளியில வரப்போறேன். அல்லாஹ்வை எப்படி ஏமாத்துவார்? உள்ளேயே போய் இருக்க போறதில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எங்க வர போறேன்? வாசலுக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டுட்டே போறேன். இதுக்கு மேலே கேட்கறதுக்கு என்ன இருக்கு? திறந்து விட்டு போறேன் அல்லாஹ். சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாருங்க அந்த துவாவையும் கபூல் செஞ்சு வாசலை திறந்து விடுவான். திறந்து விட்ட உடனே இவன் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். சொர்க்கத்துக்குள்ள போன வெளியில வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ள. போய் எங்க ஏறுறா, அப்புறம் மலையில ஏறாரு, மரத்துல ஏறுறது, போய் ஒளிகிறது புதருக்குள்ள, அப்படியே போறாரு. வெளியில வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மலக்குமார்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உள்ள போனவன் வெளியில வர்ற மாதிரி தெரியல, இவனை என்ன செய்யலாம் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, அவனை விட்டு விடுங்கள், அந்த சொர்க்கம் அவனுக்கு அனுப்பி. எல்லாம் இவன் ஒரு பாவம் செஞ்ச முஸ்லீம், இவனை நீ நரகத்துல போட்ட, இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை நீ கொடுக்குறியன்னு மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, பாவம் செஞ்சவன் தான், ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு, நல்ல குணம் இருந்துச்சு, அதுக்காக தான் சொர்க்கம். அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் எவ்வளோ பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் தினமும் தவறாமல் குர்ஆனை ஓதி விடுவான். இப்போ குர்ஆனோட தொடர்பு வச்சா அல்லாஹு தாலா வந்து எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்குறான்னு பார்க்குறீங்களா? அதனால உலகத்திலேயே வெளியில இருந்து எந்த சரக்கும் உள்ள போகாத, உள்ள இருந்து வெளியில போகாம அல்லாஹ் இறங்குன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரே நூல்னா இதுதான், குர்ஆன் மட்டும்தான். அதனால குர்ஆனோட இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? குர்ஆன் எடுத்து ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு சூறாவா எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. பின்னால எடுத்து சின்ன சின்ன சூறாவா நம்ம கொல்லியாயுவல் காஃபிரும் கொல்லுவலாத வச்சே காலத்தை ஓட்டிடக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 114 சூறாக்களை இறக்கி இருக்கிறான். அதெல்லாம் நமக்காக எல்லாம் இறக்கின சூறாக்கள். அதுல சின்ன சின்ன சூறாக்களாக கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சூறால என்ன சொல்ல வராங்க விளக்கத்தை எடுத்து பார்க்கணும், மொழிபெயர்ப்பை எடுத்து பார்க்கணும். எங்கேயாவது சந்தேகம் இருக்கு, தெரியலன்னா ஆலிம்கள்கிட்ட கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றாங்க, இவர்கள் இந்த குர்ஆனை எடுத்து பார்க்க மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது இவர்களுடைய உள்ளங்கள்ல கூட்டு இருக்கான்னு எல்லாம் கேட்கணும். உள்ளத்தை கூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்களா? ஏன் குர்ஆனை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? நிறைய அமல்கள் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லா அமல்களையும் கபூல் செய்வாங்க. ஆமீன். ஆனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்கள்லையும் எல்லாம் நமக்கு தவாஃப் செய்கிறோம், 2 ரக்காத் தவாஃப் தொழுகை. அந்த தொழுகை தொழும்போது நமக்கு சில சூறாக்கள் மனப்பாடமாக இருக்கணும். அந்த சூறா தஜ்வீதாக நம்ம மனப்பாடமாக வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிலிருந்து கிடைக்க வேண்டிய முழுமையான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அரபியில் எடுத்து போதணும். தஜ்வீது தெரியாதவங்க தஜ்வீதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம மௌத்தாகிறதுக்குள்ள குர்ஆனை தஜ்வீதாக கற்றுக்கிட்டு சில சூறாக்களையாவது மனனம் செய்த நிலையில மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ். குர்ஆனோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். போயிட்டு தொழுதுட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு